மகிழ்வித்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்து மகள் குழுவிலிருந்து இந்துமதி ஆர்டர் பேசுகிறேன்டாமா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு ஆன்லைன் பிஸ்னஸ்னால் நம்ம வீட்டில் இருந்தே குழந்தைங்களே வச்சுட்ருக்கோம், வெளியில் வேலைக்கு போக முடியாது, நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ஆன்லைன் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் இப்போ தெரியும் சம்மர் ஹாலிடேஸ் வரப்போது. சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சுனாலும் எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு மைண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கு ரிலேட்டட் நிறைய கோர்சஸ்லாம் நம்ம இருக்குன்னு யோசிச்சுட்டு நம்ம குழந்தைங்களுடைய பிரைன் டெவலப்மெண்ட்காக எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஓகே, நம்மளுடைய குழந்தை இன்னும் புத்திசாலியாக இருக்கணும், மற்ற எல்லாரோட இன்னும் கிரியேட்டிவ் திங்கிங் பண்ணுற ஒரு குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய ஆசை உண்டு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள பேரண்ட்ஸுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சாலும் 2 குழந்தையுமே கண்டிப்பாக டெக்னாலஜி, இப்போ நியூ டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி என் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இப்போ எல்லாரோட மைண்டில் இருக்குது. பட் இருந்தாலுமே எல்லா பேரண்ட்ஸ் சொல்கிறது என்ன, என் குழந்தை ஃபோன்லேயே கற்றுப்பாங்க, யூடியூப்லேயே பார்த்துப்பாங்க, எல்லா விஷயமும் யூடியூப்லேயே கிடைக்குது, அது பண்ணுது இது பண்ணு நம்ம சொல்லுவோம். ஆனால் யூடியூப்லேருந்து பசங்க கற்றுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு மிஷினரி ஒரு சவுண்ட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ அதில் நிறைய விஷயத்தை அவங்க மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ யூடியூப்லேருந்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா சில விஷயத்தை கற்றுப்பாங்க, சில விஷயம் முழுசாக கற்றுக்க மாட்டாங்க. பட் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கிற அதை விட அதிகமான ஸ்கில்ஸை ஒரு உயிரோட்டமான ஒரு ஸ்டாஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு டிசிப்ளினாக ஒரு சிலபஸ் இருக்கும், ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், டவுட்ஸ் வந்து ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எப்போவுமே நமக்கு ஒரு ஃபேவரட் அப்படின்னு கேட்டால் நாங்கள் நம்மளோட டீச்சர்ஸ் யாராவது சொல்லுவோம். அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்க்கான பாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கற்றுக்கிட்ட விஷயத்தை தெளிவாக கற்றுருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசில் இங்கே நிறைய விமென்ஸ் இருப்பீங்க, சின்ன வயசில் நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டு அடுத்த நிமிஷம் நான் டீச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். நம்ம ஆன்லைன்லேருந்து என்ன தான் கற்றுக்கிட்டாலும் ஏதோ ஒரு ஸ்டாஃப் மூலமாக யாரோ ஒருத்தர் மூலமாக நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆன்லைன் வேர்ல்டில் நீங்களும் அப்படி ஒரு ட்ரைனராக மாறணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீட்டில் இருந்த மாதிரி இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம டீமில் நீங்கள் சம்மர் டைமில் நிறைய உங்களை சுற்றி உள்ள குழந்தைங்களுக்கு நிறைய விதமான ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸில் இருந்து ரூபிக் கியூபை சால்வ் பண்ணுற கிளாஸ் வச்சு நீங்கள் எப்படி சிலபஸ் வச்சு எப்படி வந்து ஆக்டிவிட்டி பேசிஸில் அந்த குழந்தைங்க அட்ராக்டிவாக கேம் மாதிரி விளையாடிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரைன் கொடுக்க போகிறோம். ஸோ யார் யாரெல்லாம் இந்த பெஸ்ட் டீச்சராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ டீச்சிங் கிளாஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இது கஷ்டமாக தாராளமாக பண்ணிக்கலாம். ஆன்லைன் வேர்ல்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் பக்கத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களோட டீச்சிங்கை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணணும், எப்படி வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இது எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஏன் மகிழ்வித்து மகள் டீமுக்குள்ளே நான் வரணும், மகிழ்வித்து மகள் டீமுக்குள்ளே நான் ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான பதில் தான் ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த செஷன் இருக்கும். எப்போவுமே ஃபோன் அப்படிங்கிறதுல இப்போ என்ன நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம என்ன கேட்டாலும் துல்லியமாக தெளிவாக கொடுக்குற ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி. பட் இருந்தாலும் அதை விட பெஸ்ட்டாக ரசிக்கணும் இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா சாதாரணமாக கூட்டல் கழித்தல் இப்போ வந்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிலாம் இருக்கும். அதனால் ட்ரிக்னாமெட்ரிலாம் ஏன் இருக்குது எதுக்கு இருக்குது எதுவுமே தெரியாது. இப்போ சயின்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ப்ரெஷரு ஏரோட வந்து இந்த ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு கூட பிள்ளைங்க வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்கில்ஸை ரொம்ப உயிரோட்டமாக நிறைய ஆக்டிவிட்டி பேசிஸில் உங்களுக்கு மகிழ்வித்து மகிழ்ச்சின்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ ஒரு புக் இருக்குது, சிலபஸ் இருக்குது, போர்டில் எழுதி போடுவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஆக்டிவிட்டி பேசிஸில் இருக்கும். உங்களுக்கு இதுக்கான செஷன்ஸ் எல்லாமே டெமோ செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய மகிழ்வித்து மகிழ் டீமோட இன்னொரு சேனலான அவேர்னஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலில் அப்கமிங் டேஸில் வரப்போகுது. ஸோ அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே என்னென்ன விதமான கிளாஸஸ் நாங்கள் எடுக்க போகிறோங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். உயிரோட்டமாக உங்களை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வித்தியாசமான கருத்துக்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல டீச்சராக மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். 11 கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக நீங்கள் ஒரு இன்கம் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த நியூ வேர்ல்டாக இருக்கிற ஏஐ வேர்ல்டுக்குள்ளே நீங்களும் ஒரு பர்சனாக மாறலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் டெக்னாலஜியை நீங்கள் அடாப்ட் பண்ணிவிட்டு உங்களை அடுத்த லெவலுக்கு முன்னேறும்போது தான் உங்களை இந்த உலகம் அழகாக உங்களை கூட்டிகிட்டே போயிட்டுருக்கும். சப்போஸ் நீங்கள் நியூ டெக்னாலஜிஸ் நியூ விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்காமல் நீங்கள் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை இந்த சமுதாயம் ஒரு ஓரத்தில் நீங்கள் வச்சிடும் இல்லையா? ஸோ நீங்கள் தள்ளி நிற்கணுமா இல்லை முன்னாடி வந்து நிற்கணுமா அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான். ஸோ சின்ன விஷயங்களை கற்றுக்கோங்க, நிறைய பேருக்கு அதை சொல்லிக் கொடுங்க, அது மூலமாக நீங்கள் வருமானம் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்காக நிறைய டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய விஷயத்தை நம்ம மகிழ்ச்சி கொண்டு வந்திருக்கு. அது அத்தனையும் கற்றுக்கிட்டு சின்ன விஷயங்களாக கற்றுக்கோங்க, சின்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கினாலும் மினிமம் ஆகும். அது மூலமாக நீங்கள் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஒரு தோராளமாக ஒரு 10 கோர்ஸ் இருக்குன்னா மாதம் 10,000 தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 8 வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எல்லா விதமான விஷயத்தையும் டெமோ கிளாஸஸ் எல்லாமே நான் 1 by 1 நம்மளோட அவேர்னஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்துக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.